Assalamualaikum friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அத பண்றதுக்கு நான் இன்னைக்கு cashew பாதாம் pumpkins எடுத்துர்க்கேன். பாதாமை வந்து நல்லா ஊற வச்சிட்டு தண்ணியில தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்குனே தனியா ஒரு சேமியா யூஸ் பண்ண போறோம். இது நார்மல் சேமியாவோட ரொம்பவே மெலிசா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். இது ருமானியா சேமியான்னு சொல்லுவாங்க. இந்த ருமானியா ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சேமியா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிட்டு இது கூடவே ஏலக்காய், அதுக்கப்புறமா ஃபுட் கலர், தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா அது தொட்டு பாதம் நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கடையில் நெய் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே ஃபுல்லாக அந்த சேமியாவை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு இம்பார்ட்டண்டானது நெய் தான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரை பண்ண சேமியாவை டேரெக்டாக எடுத்து இந்த பாலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் வர அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்து நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு எதுலேயும் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எல்லா சேமியாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா குக்காக விட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாலுமே வந்து நல்லாவே வத்து போயிடுச்சு. ஸோ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த சேமியா கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான டேஸ்டியான ருமானியா சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சதுனாம இதை நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.